அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12 ராசிகளுக்கு உண்டான தினப்பலன்கள் புதன்கிழமை பார்க்கலாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குலதெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். மன நிறைவான நாளாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும் பொருளாதார ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய நாளாக மாற்றி கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்றது தான். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது எடுத்த காரியத்தை மிகச் சிறப்பாக முடிப்பீர்கள். மன மகிழ்வான நாளாக இருக்கும். பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் அமையும். கடகராசி நேயர்களுக்கு குடும்ப உறவுகளால் ஆதாயமும் மேன்மையும் உருவாகக்கூடிய தன்மையும் அதனோடு தன வருவாய்க்குண்டான ஒரு நாளாக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சிம்மராசி நேயர்களுக்கு சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும். உங்களுக்கான ஒரு சுப விரயத்தை செய்யக்கூடிய மன நிறைவான நாளாக அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல் திருச்சலோடு சுப விரயத்தை காணக்கூடிய நாளாக அமையும் அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைய தினம் அப்படிங்கும்போது நிச்சயம் உங்களுக்கு அலைச்சல் உண்டு அப்படின்றது தான். துலாம் ராசி நேயர்களுக்கு லாபகரமான நாளோடு மன மகிழ்வான நாளாக இன்றைய தினம் அமையும். மூத்த உறவுகளால் மேன்மையும் மன நிறைவான நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுதலாக அமையக்கூடிய நாளாக அமையும். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ஆதாயம் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாளோடு அதனோடு தந்தை உறவு ரீதியான மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஆன்மீக செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத லாபத்தையும் யோகத்தையும் சந்திப்பீர்கள். சற்று நிதானமாக செயல்படுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். கும்பராசி நேயர்களுக்கு சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் மேன்மையும் உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம். குடும்ப அதாவது கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மறைந்து சுமூகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் அப்படின்றதாங்க. மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை பளு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். பொருளாதார ஆதாயம் உண்டு அப்படின்றது தான். ஒரு இடத்துல கடன் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கூட இன்றைய தினம் கிடைக்கிறதுக்கான ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்றது. பொருளாதார ஆதாயம் உண்டு அப்படின்ற விஷயம் தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.